அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். ஒரு சில காரணத்தால வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நம்ம வீடியோ அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, அதுவும் நவமி திதி புதன்கிழமையில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது பிறக்குது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியே சரஸ்வதி பூஜையும், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி விஜயதசமியும் நமக்கு வருது. அக்டோபர் மாதத்துல புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் இணைஞ்சே வரும் நமக்கு. இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் வந்து கன்னி ராசியில அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போக போறாரு. செவ்வாய் வந்து துலாம் ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போக போறாரு. புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசிக்கு வராரு. குரு பகவான் வந்து மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு அதிசாரமா பயிற்சி அடைய போறாரு. சனி பகவான் வந்து மீனத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு வந்து கும்பராசியில செஞ்சரிக்கிறாரு. கேது வந்து சிம்ம ராசியில செஞ்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளியும் கந்தசஷ்டி விழான்னு சொல்லக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நமக்கு வருது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த அக்டோபர் மாதம் தொடங்குவதால கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்க ராசிநாதன் சனி பகவான் பக்ர இயக்கத்துல சஞ்சரிக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறாரு. அதே நேரத்துல அஷ்டமத்துல சுக்கிரனோடு கேது இணைஞ்சிருக்கிறாரு. அஷ்டமத்துல சுக்கிரனோடு கேது இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளையும், எடுத்த காரியத்துல தடைகளையும் தாமதங்களையும் உருவாக்கும். அப்ப எந்த விஷயமா நீங்க ஈடுபடணும் அப்படின்னாலும் மனதை அலைப்பாய விடாம பொறுமையை கடைபிடிக்கிறதும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம மனதுல ஏதாவது ஒரு பயம் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். பிறரோட உதவியை பெறுவதிலையும் உங்களுக்கு வந்து தடைகள் ஏற்படும். குரு பகவானுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு இந்த நெருக்கடி நிலை அப்படிங்கிறது நீங்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிசாரம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் அதிசாரமா போறாரு. அங்க உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம், ஒரு அற்புதமான அமைப்பு. குருவோட பார்வை அப்படிங்கிறது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. சப்தமஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அப்ப கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். கல்யாணத்துல தடன்னு ஓடிக்கிட்டே இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த தடைகள் நீங்கி கல்யாண வரன் அப்படிங்கிறது அமைய போகுது. உங்களுடைய கடமையை செவனவே செய்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைமை பதவி அப்படிங்கிறது தானாவே வந்து சேரும். இடம் பூமியால உங்களுக்கு நல்ல லாபமும் உண்டு. இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே உங்களை விரும்பி வந்து இணையக்கூடிய காலகட்டம். தொழில் அப்படிங்கிறது சிறப்பா நடக்கும். நீங்க எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ, நீங்க எந்த அளவு உழைப்பை போடுறீங்களோ அதற்கு தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்துல திடீர் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். கையில பணம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலே தாராளமா செலவு பண்ணக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது உங்களிடத்துல இருக்கும். அப்ப அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான காலகட்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தொழில ஒரு சில தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடனை வாங்குவீங்க. எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாது. அதுல ஏதாவது ஒரு குறுக்கீடு அப்படிங்கிறது இருக்கும். திடீர் மாற்றங்கள் வரும். திடீர் மாற்றம் வந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தை உருவாக்கும். பாகப்பிரிவினைகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்தியா இருக்காது. பணிபுரியும் இடத்துல சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு தடை அப்படிங்கிறது நீங்கும்.
சனி பகவான் வந்து வக்ர இயக்கத்துல இருக்கிறாரு. வக்ர இயக்கத்துல இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். சின்ன சின்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சிரிச்சு நல்லா விளையாடி பேசிட்டு இருப்பாங்க. உடனே சண்டை சச்சரவு அடிதடி அப்படின்னு ஏற்படக்கூடிய காலகட்டம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இதே மாதிரி கட்டிய வீடு அப்படிங்கிறது பாதியிலேயே நிற்கும். வேலை அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கவே நடக்காது. 10 நாள் செய்வாங்க, கிட்டத்தட்ட 2 மாசம் போட்டுருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்குவீங்க. பண தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கிறது மாற்றக்கூடிய நேரம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதத்துல பணிபுரியும் இடத்துல பதட்டம் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முழு கவனத்தோட செய்யணும். மாணவர்கள்லாம் மறதி அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல. அப்ப ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பாருங்க. அதிகாலையில எழுந்து படிக்கிறத வழக்கமாக்கிக்கணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புல கொஞ்சம் கூடுதல் அக்கறை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்துல வேலை சுமையும் அதிகரிக்கும். பயணங்களால உங்களுக்கு விரயங்கள் உண்டு. அதனால பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில சுக்கிரன் வந்து சஞ்சரிக்கிறாரு கேதுவோட இணைஞ்சு. அஷ்டமத்துல வரக்கூடிய சுக்கிரனாலையும் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதாலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதம். விரயங்கள் அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்துல கூடுதலா இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது குறையலாம். தொழில்ல யாரையும் நம்பி எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். தொழில்ல போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்ப ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. மாதத்தின் தொடக்கத்துல 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில புதன் வந்து இணைகிறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது அப்பா அம்மா தலைமுறை பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பெண்களால பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். கோபமா இருக்கும் பொழுது செல்போன் கூட உடையும். செல்போன் பிரச்சனை வைக்கும். செல்போனால உங்களுக்கு வந்து இந்த மாதம் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கால்கள்ல பாதிப்பு ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் பிரச்சனைகள் வரலாம். அஷ்டமத்துல சுக்கிரன் கேது சேரும் பொழுது பெண்ணால பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. பெண்களுக்கெல்லாம் அடிவயிறு பிரச்சனை, கர்ப்பப்பையில பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். விரயத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை இருக்குங்கிறதால 2ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்கு. அங்க ராகுவும் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப மகர ராசிக்காரர்கள் வந்து உச்சிஷ்ட மகா கணபதிக்கு பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் செய்து வந்தீங்க அப்படின்னா அற்புதமான பாக்கியங்களை கொடுப்பாரு. எதிர்பார்க்காத நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த காரியமா இருந்தாலும் அவசரப்படாம பொறுமையா இருக்கணும். பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டு பின்பு ஜெயிக்கக்கூடிய நிலைமை தான் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு விசா வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தக்கூடிய நிறுவனங்கள் அதிகமா இருக்கு. அப்படி அந்த நிறுவனங்களை நம்பாம இருக்கிறதா ரொம்ப அவசியம். பண இழப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம். கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. வெளியூர் வெளிநாடு செல்ல முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு ஏற்படும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடனுக்காக அலைந்தவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா அதிகமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல ஏற்றங்களை பெறுறதுக்கு சிவபெருமான் வழிபாடு பிரதோஷ நாட்கள்ல செய்துகிட்டு வாங்க. சனிக்கிழமையில நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் வழங்கும். ஆரோக்கியத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகம் வரும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கறத செய்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து முருகனால நல்ல மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும்.